இமய கக்கன் இவங்க வந்து கக்கன் சார் இருக்கார், அவரோட தம்பி மகள் தம்பி மகள். மேடம் வணக்கம். வணக்கம். என்னவா இருக்கீங்க காங்கிரஸ்ல? நான் நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் மாநில துணைத் தலைவராக இருக்கேங்க. இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தல் ரிசல்ட்டை பற்றி என்ன மேடம் நினைக்கிறீங்க? மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. இந்திய அரசியல் சாசனம் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதுதான் நாங்கள் முக்கியமாக சொல்லணும். ஏன்னா எங்களுடைய தலைவர், நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்க வருங்கால பாரத பிரதமராக ஆகப்போகிற ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொன்னார்னா, அவருடைய முதல் ஜோடா யாத்ரா பயணத்திலே தெளிவாக சொன்னார், இது வந்து 2 கட்சிகளுக்கான போரே கிடையாது, 2 கொள்கைகளுக்கான 2 சித்தாந்தங்களான போர்னார். அந்த சித்தாந்தத்தில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம். இன்னும் சிம்பிளாக ஈஸியாக பப்ளிக்கு புரியணுன்னா, நாங்கள் 8th பாஸு, அவங்க SLC ஃபெயில் ஆகியிருக்காங்க, அப்படி தான் நான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் வந்து எதிர்கட்சிக்கு எவ்வளோ தேவையோ அதை விட அதிக சீட் எடுத்து நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். ஆளுங்கட்சிக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு அவங்க சீட்டு வாங்காமல் துணை கட்சிகளோடு சேர்ந்து அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதனால நாங்கள் 8th பாஸு, அவங்க SLC ஃபெயில். நீங்கள் என்னதான் நெகட்டிவ் கமெண்ட் சொன்னாலுமே பாஜகவை 3வது முறையாக பாஜக ஆட்சி அமைக்க போகுது 9ஆம் தேதி. அவங்க தான் நீங்கள் தோத்தது தான், ஃபெயில் தான் கிடையாது. நாங்கள் ஃபெயில் இல்லையே, நாங்கள் பாஸ் தானே. ஏங்க மக்கள் ஏற்றுக்கலையே? கிடையவே கிடையாதுங்க. பிஜேபி இந்த வாட்டி 63 இடத்துல தோற்று அவரோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. அது எப்படி நீங்கள் ஜெயிச்சாங்கன்னு சொல்ல முடியும்? பிஜேபி முதல் ஒரு இடமா ஜெயிச்சு தானே வந்தாங்க. நாங்கள் 60 ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சிங்க. எங்கள் கட்சி வந்து என்றைக்குமே தோக்காது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகத்துக்கு முக்கியத்துவம் தரணும். மக்களோட கருத்தை மகேசன் கருத்தாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சி இது. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியலில் ஆளுடம் சொன்ன பாதி பேர் என்ன சொன்னாங்கன்னா, கட்சி காணாமல் போயிடும், போன வாட்டி 52 எடுத்தீங்க, இந்த வாட்டி 22 தான் எடுக்க போகிறீங்க, 20 தான் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னாங்க. எங்களுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேஜியின் வழிகாட்டுதல் படி, அன்னை சோனியா காந்தியின் வழிகாட்டுதல் படி, தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் செய்த மிகப்பெரிய யாத்ரா அது ஒன்று. 2வது பிரியங்கா காந்தியோடைய பரப்புரை. இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக எங்களுடைய தேர்தல் அறிக்கை. இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட போய் சரியான நேரத்தில் சரியான தகவலை சென்று அடைந்ததுனால தான் போன வாட்டி நாங்கள் 52 எடுத்தோம். நாங்கள் இந்த வாட்டி 99 எடுத்து மிக உயரிய இடத்துக்கு மீண்டும் வந்துள்ளோம். இருந்தாலும் இப்போ நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் அந்த தோல்வியை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. இது தோல்வியே கிடையாது தம்பி, நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது தோல்வி கிடையாது. ஜனநாயக முறைப்படி நாங்கள் எந்த இதுக்காக போராடுறோமோ அதுக்குரிய வெற்றி. ஏன்பா அயோத்தி கோயில் கட்டிட்டு நாங்கள் வந்து இந்துக்களுக்கான நாடு சொன்னேன். அயோத்தி கோயில் கட்டின இடத்துலையே வந்து பிஜேபி ஜெயிக்கலை. அப்போ என்ன ஆகுது? இந்திய நாடு வந்து ஒரு மதத்தை சார்ந்த அல்ல, இந்திய நாடு வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடுன்றதுக்கு இது இதை விட இந்த தேர்தலை விட வேறு என்ன உதாரணம் வேணும்? நாங்கள் எங்கள் கட்சியாக இருக்கட்டும், எங்கள் கட்சியோட கூட்டணியாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒற்றுமையான கட்சின்றது, எல்லாருக்கும் வேறுபாடு அற்று எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும், இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்த வெற்றி மிக என்ன சொல்றது மகத்தான வெற்றியாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ நாம் தமிழர் கட்சி தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3வது மிகப்பெரிய கட்சி, நிறைய இடத்துல 2வதே வந்திருக்காங்க. ஒரு அதிமுகவே 8 இடத்துல டெபாசிட் வாங்கலை. இப்போ அவங்களோட வளர்ச்சி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க வளர்ச்சி அவங்கக்கிட்ட நான் வந்து சீமானட்ட முக்கியமாக பார்க்குறது என்னென்னா, எப்பயுமே வந்து பெண்களுக்கு பாதி சதவீதம், அதாவது 40 சீட்னா 20 கொடுக்குறாரு. அதை நாங்கள் வரவேற்கிறோம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் என்ன பொய்யான கருத்துக்களை சொல்கிறது தான் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம். மற்றபடி ஒரு கட்சி வளருதுன்னா நம்ம அதை வந்து அதில் என்ன குறை நிறைன்றது அந்த கட்சியோட நமக்கு போட்டியாக இல்லாமல் நாம் அதை விட ஒரு படி மேலே வர்றோம். நாங்கள் அப்படி தான் பார்க்குற மொழியே. மற்றபடி சீமான் கட்சி வந்து குறை சொல்கிறது அது வந்து நான் ஒரு பெரிய பொருட்டாகவே எடுத்துக்கலங்க, முடிஞ்சு போச்சுங்க. அது இன்னுமே வந்து அவர் மக்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி ஜெயவர்தனி ஒப்பந்தம், அந்த இலங்கை தமிழ் விஷயம், இப்போ கூட இலங்கையில் தேர்தல் வரப்போகுது. ஒரு ரீசெண்டாக ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பார், இந்த மாதிரி வந்து அவர் பிரபாகரனை பேட்டி எடுத்தவராம். அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸ் மேலே தான் நிறைய வீடியோஸ் பார்த்தா சொல்லுவீங்க, இன்னுமே வந்து அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? எதை ஒத்துக்கிறீங்களா? அப்படியேப்பட்ட இலங்கையில் வந்து தமிழர்கள் வந்து கொல்லப்பட காரணம், முக்கியமான காரணம் வந்து காங்கிரஸ் கட்சி தான். ஒத்துக்கிறீங்க? அச்சுச்சோ, கிடையவே கிடையாது. தவறான கருத்து இது. இலங்கையில் நடக்கிற பிரச்சனையை வந்து நம்மளுடைய இந்திய அரசியலுடைய அயலுறவு கொள்கையை படித்தவர்கள் யாருமே வந்து இலங்கையில் நடந்த தவறுகளுக்கு வந்து காங்கிரஸ் பொறுப்பில்லைன்றதை தெளிவாக புரிஞ்சுப்பாங்க. உள்நாட்டு விஷயத்தில், உள்நாட்டு விஷயத்தில் காங்கிரஸ் கட்சி என்றுமே, காங்கிரஸ் கட்சியில் இந்திய அரசாங்கம் என்றுமே தலையிடாதுன்றதை படித்த எல்லாருக்குமே தெரியும். ஆகையால் அங்கே நடந்த தவறு வந்து தவறு தான். அதை நான் இல்லைன்னு சொல்ல. பெண்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், பல உயிர்கள் வந்து அங்கே பறி கொடுத்துருக்கோம். அது மிக வருத்தக்கூடிய செய்தி தான். அதற்கும் காங்கிரஸையும் சம்மதப்படுத்தி பேசுவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். 91ல் ராஜீவ்காந்தி சார் வந்து அசாசினேஷன் நடந்தது.
இப்போ மே மாதம், அதே மே மாதம் தான் வந்து பிரபாகரன் சாரும் வந்து இறந்தாங்க. ஸோ இதுலேயே வந்து தெரியுது இது வந்து காங்கிரஸ் வந்து ராஜீவ்காந்தி சாருக்காக வந்து பண்ணுறாங்கன்றதை நாங்கள் ஏற்றுக்கலாம். ஐயோ, இது எப்படிங்க இதையும் அதையும் நீங்கள் முடிச்சு போடுறீங்க? தவறான கருத்துங்க. அதாவது நான் எங்களுடைய பாரத பிரதமராக இருந்த முடிச்சு போடல, மக்கள் இல்லை, மக்கள் அந்த மாதிரிலாம் யோசிக்கவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போல்லாம் பத்திரிகைக்காரர்கள் நீங்கள் சொல்கிறத மக்கள் யோசிச்சுறாங்க, மக்கள் அதை தான் செய்கிறாங்கன்றதுக்கு இன்னொரு உதாரணம் வந்து நடந்து முடிஞ்ச தேர்தல். இதில் எக்ஸிட் போலில் என்ன சொன்னீங்க? 350 இடம் எடுத்துட்டாங்க, 360 எடுத்துட்டாங்க. ஒரு சேனல், எல்லா சேனல் இதுதான் சொன்னீங்க. ஆகையால் உங்கள் கருத்தை மக்களிடம் தயவு செஞ்சு திணிக்காதீங்க. மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க. ஒரு மரணத்துக்கு இன்னொரு மரணத்துக்கு உள்ள வலி ஜாஸ்தி. இதோட ஒன்னோட ஒன்று முடிச்சு போட்டு தயவு செஞ்சு பேசுவாங்க. வந்து பிஜேபி தான் வரும்னு சொன்னாங்க, பிஜேபி தானே வந்திருக்கு. என்னப்பா எக்ஸிட் போலில் என்ன சொன்னாங்க? காங்கிரஸ்க்கு எவ்வளோ இடம் சொன்னாங்க? 60க்கும் கீழே 50க்கும் கீழே சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க. அந்த மாதிரியா வந்தாங்க. வந்து பிஜேபி வரும்னு சொன்னாங்க. பத்திரிகையாளர்கள் பிஜேபி சொன்னதுனால இருக்குமே ஒழி. நீங்கள் அப்படி பாருங்க. மற்றபடி மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறாங்க. மக்களுக்கு என்ன வேணுன்றதை உணர்ந்து இருக்கிறாங்க. ஆகையால் இந்த 5 வருஷம் பாருங்கள் காங்கிரஸுடைய செயல்பாடு எப்படி. நேற்றே பார்த்தீங்கன்னா டெல்லியில், புது டெல்லியில் இளைஞர் காங்கிரஸ் வந்து நீட்டுக்கான எதிர்ப்பை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 5 வருஷமும் இந்தியாவை காப்பதற்காக இந்தியா கூட்டணி எடுக்க போகிற ஒவ்வொரு முயற்சியும் மக்கள் கவனித்து கொண்டு தான் இருப்பாங்க. எப்படி இந்த எலெக்ஷனில் 3வது வாட்டி பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி அமைக்கிறாரோ மோடி, அடுத்த 5ஆம் ஆண்டில் நாங்கள் மிகப்பெரிய பிரம்மாண்ட பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்போன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எப்போவுமே இப்போ வந்து இந்த வாட்டி இந்த இவிஎம் மிஷினில் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா? இவிஎம் மிஷினில் சாட்டிஸ்ஃபைட்னா அஸ் அ காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்கன்றது புரிஞ்சுக்கோங்க. இவிஎம் மிஷின் வந்து சரியாக தான் இருக்கும். அந்த விவிபேட் பேப்பரை வந்து கரெக்டாக காமிங்கன்றாங்க. அதுதான் வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோமே ஒழிய இந்த இவிஎம் மிஷினே கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ் தானேப்பா கொண்டு வந்தோம். அதை நாங்கள் தப்புன்னு சொல்ல. அந்த இதில் வர அந்த முறைகேடு, அது ஒரு பேப்பரும் இதுவும் ஒன்றா இருக்குமோ ஒன்றா காமிங்கன்றோம். அந்த இதை ஏன் தெளிவுபடுத்த மாட்டேறாங்க? அந்த கேஸை வந்து தள்ளி போட்டுகிட்டே இருக்காங்களோ அதுக்குரிய தெளிவான முடிவு ஒன்றும் தராமல் தான் இருக்காங்க. உங்க தலைவர்கள் எப்பவுமே வந்து நீங்க தோத்துருவீங்க, தோத்துட்டா இவிஎம் மிஷின் மேல பழிய போட்டுருவீங்க. இந்த வாட்டி சாட்டிஸ்ஃபைடா? அப்படி தோத்தாலும் பழியெல்லாம் போட மாட்டாங்க. அதாவது என்ன சொல்கிறேன், ஆதாரம் உங்க தலைவர்கள் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. சில பேரோட கருத்துக்கள் நானும் பார்த்துருக்கேன். சில தலைவர்கள் சொல்லியிருக்காங்க இவிஎம் மிஷினில் தவறு நடக்குது. ஏன்னா அது எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்றதுனால தவறு நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. அதை வந்து தவறு நடக்கலை, சரியாக தான் இருக்குன்றதை யார் ப்ரூவ் பண்ணணும்? தேர்தல் ஆணையம் ப்ரூவ் பண்ணும். தேர்தல் ஆணையத்திட்ட சில கேள்விகளை கேட்டு கேஸ் போட்டிருக்காங்க. அதை ஒன்றும் சரியான பதில் கொடுக்காமல் இருக்காங்க. அந்த சரியான பதில் கொடுக்கும் போது கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் வந்து தெளிவுபடுத்தினா எங்கள் கட்சிகளும் தெளிவுபட போகிறாங்க. விருதுநகரில் தாக்கூர் சார் அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, பிரேமலதா விஜயகாந்த் மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, 1 மணிக்கு மதியம் 1 மணிக்கு கலெக்டர் வந்து ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து எங்கேயோ ப்ரெஷர் இருக்குது, இது வந்து மறு வாக்கு எண்ணிக்கை வேணுன்றது அந்த அம்மா சொல்கிறாங்க. யார் வந்து கலெக்டர் வந்து மிரட்டிருப்பாங்க? ஏங்க யாருங்க கலெக்டர் வந்து மிரட்ட முடியுதாலும் நடக்கிற காரியமா? நிச்சயமா. அதாவது தம் பிள்ளை ஜெயிக்கணுன்ற எங்களுக்கும் விஜயகாந்த் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்குது, இல்லைன்னு சொல்ல. அதே நேரத்தில் விருதுநகரில் மாணிக் தாகூர் அண்ணன் வந்து 2வது முறையாக நிற்கிறாரு. அவர் ஒரு நல்ல கட்சி வேலை செஞ்சுருக்காங்க. சிம்பத்தி ஓட்டு விஜயகாந்த் பிள்ளைக்கு வந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் வெற்றி யாருக்குன்னு வெற்றி தோல்வி தான். ஒரு ஓட்டில் ஜெயித்தாலும் வெற்றி தான், தோல்வி தான். ஆகியால் அங்கே அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு சந்தேகம் இருந்தால் அவங்க முறைப்படி அறிவிச்சிருந்தால் 2வது வாட்டி கவுண்டிங் பண்ண போகிறாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு சந்தேகம் வந்துச்சு, அதை வந்துச்சுன்னு சொல்கிறதெல்லாம் தவறு. மேடம் அதே மாதிரி அந்த அம்மா சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 5 இடம் 6 இடத்துல ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளே ஸ்டாலின் சார் வந்து 40 நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நம்பிக்கையில் சொல்கிறது தானேப்பா. தேர்தல் பிரச்சாரத்தில் முதல் நாள்லேருந்து நாங்கள் 40 நாங்களாம் எல்லா மட்டும் தானே சொல்லிட்டு இருக்கோம். 40ம் நம்மதே, நாளையும் நம்மதே, நாடும் நம்மதே நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம், இல்லைன்னு சொல்லி. அது நம்பிக்கையின் பேரில் சொல்லி. ஏங்க பிரதம மந்திரி மோடி அவர்களே வந்து 4 சுற்றில் வந்து பின்தங்கியிருக்காரு தானே சொன்னாங்க. அப்போ ஜெயிச்சாரா? அப்போ அங்கே ஏவி மிஷின் வச்சு தப்புன்ட்டாங்களா? இல்லை, அங்கே ஒழுங்காக நடந்தால் இங்கேயும் ஒழுங்காக தான் நடந்திருக்கு. வெற்றி தோல்வி என்பதை நிர்ணயிக்கிறது மக்கள் தான். ஆகையால் நம்ம இதில் போய்ட்டு நம்ம சந்தேகங்கள் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. கேஸ் போட வேண்டிய செய்யலாம். அதுக்குரிய ப்ராப்பர் முறையை ஃபாலோ பண்ணி அவங்க என்னன்றதை நியாயத்தை பார்த்துக்கிட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் 40 இடத்துலையும் இந்த தமிழகத்தில் தளபதி அவர்கள் தலைமையில் நடந்த அந்த கூட்டணியாக இருக்கட்டும், அகில இந்தியாவில் இந்தியா தலைமையில் அந்த கூட்டணியாக இருக்கட்டும், அமோக வெற்றி பெற்றிருக்காங்க. நல்லாட்சி கொடுப்பதற்கு நாங்கள் எந்த அளவு எதிர்க்கட்சியை கொண்டு செயல்படுத்த முடியுமோ அந்த அளவு செயல்படுத்தி மக்களுக்கான கொள்கைகளை மக்களிடம் எடுத்துக்கொண்டு போவோன்றத நம்பிக்கையோடு இருக்கிறோம். காத்திருந்து பாருங்கள். அது மயிலாடுதுறையில் சுதா மேடம் அவங்க வந்து ஒரு வழக்கறிஞர், அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இப்போ அந்த அம்மா வந்து காளியம்மலை மீன் காட்சின்னு சொன்னாங்க, அது வீடியோ இருக்குது. அது வந்து இன்னும் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே அப்படி பேசினாங்க, ஜெயிச்சுட்டு இப்போ எப்படி மேடம் அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் அந்த வீடியோ பார்க்கல. நான் ஆக்சுவலாக மயிலாடுதுறை தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன்.
அங்கே வந்து மக்கள் வந்து ஆல்ரெடி அங்கே வந்து மனுஷங்கரையெல்லாம் ஜெயிச்ச ஏரியா அது. ஆகையால் அங்கே இருக்க ஈவன் அங்கே இருக்க பேருந்து நிலையம் கூட பார்த்தீங்கன்னா காமராஜர் பேருந்து நிலையம் ரொம்ப அழகான கொட்டேஷனோடு இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கையில சந்தோஷமாக இருந்து அங்கே மக்கள் வந்து தெளிவாக இருந்தாங்க. அவங்க அவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பாங்கன்றது அங்கே போய் இருந்த தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே உணர்ந்தோம். ஆகையால் அது வந்து அந்த பேசுகிற நேரத்தில் வந்த வார்த்தை சொல்லாடலாக இருக்குமே ஒழிய அவள் தனிப்பட்ட முறையில் யாரையும் வருத்தி பேசக்கூடிய குணநலன்கள் கொண்டவர் அல்ல. பாராளுமன்ற மயிலாடுதுறையுடைய சுதா வந்து ரொம்ப நல்ல டைப்பு. எல்லார்ட்டையும் வந்து இன்பமாக பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு கோவத்தில் பேசிக்கலாம் மொழியே அது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க தப்புன்னு உணர்வாங்க. மற்றபடி சுதா அப்படி பேசுகிற டைப்பே கிடையாது. இல்லை, என்கிட்ட வந்து ஒரு வீடியோ இருக்குது அந்த அம்மா பேசுறது. அண்ணாமலையே டே அண்ணாமலைன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இப்போ அண்ணாமலை பேசுனதாக இருக்கட்டும், குஷ்புவை பேசுனதாக இருக்கட்டும், ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கும் போது அந்த மாதிரி கோவத்தில் பேச ஏங்க நம்ம ஒவ்வொரு தலைவரை பற்றி ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பேசுகிறாங்க, அதெல்லாம் வந்து உண்மையாயிடுமா? கோவத்தில் பேசுகிறது தான் அப்புறமா சரியாக போகுது இல்லையா? இப்போ மக்கள் பிரதிநிதி நீங்களே வந்து இந்த மாதிரி வந்து வார்த்தை போரில் வந்து ஒருத்தர் அனாவசியமாக பேசிட்டு அப்போ மக்கள்கிட்ட போய் நீங்கள் எப்படி நிற்பீங்க? மக்களுக்கு வந்து உங்களை நம்புறாங்க ஒரு பிரதிநிதியா. இப்போ நீங்களே வந்து தலைவர்களை வந்து வாடான்றீங்க போடான்றீங்க. எங்கள் வாடா போடலாம் யாரும் பேச மாட்டாங்க. ஒரு கோவத்தில் பேசியிருப்பாங்க, அது தவறுன்றதை உணர்வாங்க. சுதா மேடம் பேசுகிற ஆதாரத்தை நான் கட்டுவாங்க. இல்லை அதான் சொல்கிறேனே, அன்றைக்கி அந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த மாதிரி பேசியிருக்கலாம். அன்றைக்கி அவங்க சாதாரண நபராக இருந்திருப்பாங்க. இன்றைக்கி அவங்க பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டப்பட அவங்க கண்ணியத்தை கண்டிப்பாக வந்து பாதுகாப்பாங்க. அவங்களுக்கு எப்படி நடந்துக்கணும், ஒரு வக்கீல் வேறு, அதனால் எப்படி நடந்துக்கணுன்றது. ரெண்டாவது ஒரு பெண்ணுக்கு வந்து எப்படி மரியாதை கொடுக்கணுன்றது நல்லாவே தெரியும். ஆகியால் தான் சொல்லியிருக்காங்க, ஒரு பெண் படித்தா அந்த குடும்பமே படித்த மாதிரி ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி ஒரு படித்த வேட்பாளரை எங்கள் காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு பெண்ணை கொடுத்துருக்காங்க. அது இந்த வாட்டி தான் 2 பெண்கள் ஜெயிச்சிருக்காங்க. ஆகியால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சில எந்த தவறுகளும் நடக்காது. அதை சரிப்படுத்தி இன்னும் சிறப்பாக வருவாங்க. சீனியர் திருநாகரசு சார் இருக்காரு, அவருக்குலாம் இந்த வாட்டி நீங்கள் சீட்டே தரல, அது எப்படி பார்க்குறீங்க? அதாவது தலைமை வந்து என்ன எல்லாருமே சீட்டு கேட்டாங்க, யார் இல்லைன்னு சொன்னாங்க. எல்லாருமே அதாவது காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் எல்லாருமே விருப்ப மனு போட்டாங்க. அதில் யார் வந்து வேட்பாளர்ன்றதை முடிவு செய்கிறது வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி. அவங்க முடிவு பண்ணாங்க. ஏன் தரலன்னா உண்மையிலே எங்களுக்குலாம் வருத்தமாக தான் இருக்குது. நிறைய தலைவர்கள் இந்த வாட்டி மிஸ் பண்ணியிருக்காங்க. பட் புதியவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆகையால் நம்ம வந்து அதை ஏற்றுக்கிட்டு தான் பழகணும். அவரு திருநாகரசு சார் வந்து ஒரு அதிமுகல இருந்து வந்தாலுமே காங்கிரஸை வளர்த்ததுல முக்கியமான காரணம் வந்து திருநாகரசு அவர். உண்மைதான். இது மாதிரி வந்து அதிமுக ஏங்க திருநாகரசு தலைமையேற்று இருக்கும் போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நல்ல என்ன ஒரு படி முன்னுக்கு தாங்க போச்சு. மிக சிறந்த தலைவர்ன்றதுல மாற்று கருத்தே இல்லை. எங்கள் அப்பாவுடைய நல்ல உற்ற நண்பர், நல்ல ஒரு மனித நேயம் உள்ளவர், இல்லைன்னு சொல்ல. கட்சியில் வந்து மொத்தமே 10 சீட்டு தானே, யாருக்கு என்ன தர முடியுன்றது தலைமை முடிவு பண்ணுறாங்க. அவரே வந்து அதை அப்புறமா தரலன்னா அடுத்த கட்சி நிகழ்ச்சிக்கெலாம் வராங்க, அட்டன் பண்ணுறாங்க. அதனால் எதிர்பார்ப்புகள் இருக்குது. கட்சி வந்து ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு தர முடியும் போது யாரோ ஒருத்தர் தட்டி பறித்து கொண்டு போகிறாங்க. ஒரு பத்திரிகையில் போட்டிருக்காங்க அதிமுக போயிட்டு அவர்கிட்ட பேசினதாகவும். அதான் சொன்னேன், பத்திரிகைகள் இப்போல்லாம் வந்து என்னவோனா நீங்கள் சொன்னாலும் நாங்களாம் நம்பணுன்ற மாதிரி மேபி பேசியிருக்கலாம், போய் கேட்டிருக்கலாம், செஞ்சுருக்கலாம். அவர் ஆனால் தெளிவாக இருக்கார். ஒரு தவறாக நல்ல ஒரு கடுமையான வார்த்தையில் கூட திட்டினார் நினைக்கிறேன். யாரோ ஒரு பத்திரிகை வந்து நீங்கள் பிஜேபி போகிறீங்களான்னு கேட்கும் போது ஒரு கடுமையான வார்த்தையை சொல்லி திட்டினார். ஏன்னா அந்த மாதிரி உணர்வோடு ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரரை கேட்கும் போது வருத்தங்கள் இருக்கும். மேபி மேடியம் கிடந்து கேட்டிருந்தாலும் அவர் வந்து தன் உணர்வை சொல்லியிருப்பார். நான் காங்கிரஸாக இருக்கேன்ப்பா, பிள்ளை காங்கிரஸில் இருக்காப்புல, நானும் காங்கிரஸில் இருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க. தப்பு இல்லையே. நீங்க பத்திரிகை தான் வந்து மக்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்கறதுல பத்திரிகையாளர் நிறைய இருக்கு. ஆனா பத்திரிகையாளரே நிறைய இடத்துல அடிக்கிறாங்க. பத்திரிகையாளர் வந்து நாங்க சுதந்திரமா வெளியில சுத்த முடியல. நீங்க எப்படி பாக்குறீங்க? பத்திரிகையாளர் கைகள் வந்து என்றுமே கட்டி இருக்கக்கூடாது. எப்பவுமே வந்து பத்திரிகையாளர்களை சுதந்திரமாக இருக்கணும், இல்லைன்னு சொல்ல. இந்த பத்திரிகையாளர் தாக்கப்பட்டது எல்லாமே பார்த்திங்கன்னா பிஜேபி ஆட்சியில் தான் அதிக அளவில் வந்து பத்திரிகையாளர்கள் வந்து வடநாட்டு பக்கம்லாம் பார்த்திங்கன்னா அதிக அளவில் அங்கே தான் வந்து பாதிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அந்த இந்துத்துவா கொள்கையை வந்து தவறுன்னு சொன்ன எந்த பத்திரிகையாளராக இருந்தாலும் அவங்க வந்து தாக்கப்பட்டிருக்காங்க. நாங்கள் அதையும் தொடர்ந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அதற்கெல்லாம் எங்கள் கட்சி வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல முயற்சி எடுத்து அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்க. இப்போ திமுக வந்து பார்த்துருப்பீங்க, திமுக வந்து விமர்சனம் பண்ணாரு சவுக்கு சங்கர், அதனால தான் அவர் தூக்கி உள்ள வச்சுதான் நாங்கள். ஏங்க அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? அது திமுகவாக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் ஒரு பெண்களை பற்றி அதுவும் போலீஸ் பற்றி பேசுகிறது தவறு இல்லையா? அதனால கொண்டு போய் உள்ள வச்சாங்க. இதுக்கும் அந்த அரசாங்கத்துக்கும் வந்து சம்மந்தம் பண்ணி பேசுறது மிகப்பெரிய தவறு. தவறு யாரு செஞ்சிருந்தாலும் தூக்கி உள்ள வைக்கிறீங்க. பேட்டி எடுக்குறவுமே அரெஸ்ட் பண்றாங்களா? அது எப்படி இருக்கும்? கூட இருந்து எடுத்திருக்காருல, அது தவறுன்னு சொல்லி அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்க கூடாதுல்ல. அதை
ஸோ எடுத்து சொல்லியிருக்கணும்ல, எடுத்து சொல்லாமல் விட்டது யார் தப்பு? இப்போ நீங்கள் என்னை பேட்டி எடுக்கிறீங்க, நான் பேசுகிற வார்த்தை முறைகளை நீங்கள் பார்க்குறீங்க, அது சரியாக இருக்குன்னும் போது வெளியிட போகிறீங்க. தவறான வார்த்தை பேசும்போது அதை நிறுத்த வேண்டிய கட்டாயம் யார்கிட்ட இருக்குது? அந்த கடிவாளம் யார்கிட்ட? உங்ககிட்ட தானே இருக்குது. ஸோ அது சரியாக செஞ்சுருந்தா சரி, சரியில்லைன்னும் போது சட்டத்தின் முன் எல்லாரும் ஒன்று தாங்க. சட்டம் சரியாக தான் தன் கடமையை செய்யுது. அது அப்படி தான் நம்ம பார்க்கணும். இப்போ ஜாஃபர் சார், உங்களுக்கு ஜாஃபர் சாதிக் தெரியும். கஞ்சா வந்து புழங்கினது காரணமே அவரு தான். அதோட கூட்டணியில நீங்க இருக்கீங்க, அதை எப்படி பாக்குறீங்க? அதோட கூட்டணியில ஆதரிக்கிறீங்களா கஞ்சாவெல்லாம்? ஏங்க அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கே தெரியாதுங்க அவர் கஞ்சா தான் கடத்திட்டு இருக்காரு. எப்படிங்க தெரியும்? இதெல்லாம் ஒரு தவறு. அதை எப்படி முதல்ல ஆளும் கட்சி திமுக வந்து கஞ்சாவுக்கு வந்து உடந்தையே கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதனோட கூட்டணி கட்சியாக இருக்க நாங்கள் காங்கிரஸ் கட்சி என்றைக்குமே வந்து ஒரு மது போதைக்கு வந்து அடிமை என்ன சொல்கிறது அதுக்கு ஒத்து போகிற கட்சியும் கிடையாது. ஆகையால் ஒரு தவறு செஞ்சுட்டாங்கன்னா அவரை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணியாச்சு, முடிச்சாச்சு, விளக்கங்கள் போய்கிட்டு இருக்கு. அதைக்கும் கட்சியினோட கொள்கையே நீங்கள் மாற்றி பேசுறது வந்து தவறு தம்பி. கண்டிப்பாக இருக்காருப்பா. ஒரு மறைமுகமான வேலைகள் செய்யும்போது இப்போ ஒருத்தர் தவறு பண்ணியிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல அதனுடைய கேஸ் போயிட்டுருக்கு. நம்ம அதை பற்றி விவாதிக்கிறதே தப்பு. ஆகையால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மனிதர் பழகும் போது நல்லா இருக்கார், நல்லா செஞ்சுட்டு இருக்கார், கட்சி வேலை பண்ணுறான்ற கட்சியில் வாய்ப்பு கொடுக்குறாங்க, பதவி கொடுக்குறாங்க. அவருடைய பின்புலம் தவறாக இருந்தால் அதுக்குரிய தண்டனை அவன் வாங்க தான் போகிறாங்க. இதற்காக கட்சியை சாடுறது வந்து தப்பு இல்லை மேடம். இந்த தேர்தலில் வந்து எதிர்கட்சிகள் வந்து அந்த ஜாஃபர் சாதிக் பற்றிலாம் பேசி தான் ஓட்டே கேட்டிருக்காங்க. ஆனாலும் எந்த கட்சி ஜெயிச்சிருக்குது? 40 எங்கள் கூட்டணி தான் ஜெயிச்சிருக்கு. அந்த கூட்டணி கட்சியில் தானே அவர் இருந்தார். மக்கள் தெளிவாக இருக்காங்கப்பா. நீங்கள் பார்க்குற பார்வை தான் இப்போ சரியில்லை. இல்லை, மக்கள் வேற மாதிரியும் சொல்றாங்கல்ல. இப்போ 40க்கு 40 திமுக வந்து ஜெயிச்சிச்சு. 3 ஆண்டு காலம் ஆட்சி கொடுத்துருக்காங்க. நல்ல ஆட்சினால தான் கண்டிப்பா 221 தொகுதியில் திமுக அலையன்ஸ் இருக்க கட்சி தான் ஓட்டு ஜாஸ்தி வாங்கியிருக்காங்க. எத்தனை? 221 தொகுதியில். அப்படி இருக்கும் போது கண்டிப்பாக 3 ஆண்டு கால ஆட்சி வந்து நல்லாட்சியாக இருக்கிறதுனால தானே மக்கள் அந்தளவு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன், அதாவது பாராளுமன்ற எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா டெல்லியை நோக்கி, டெல்லியில் யார் ஆளணுன்றதில் தமிழக மக்கள் தெளிவாக இருக்காங்க. ஆகியால் தான் என்றைக்குமே நம்ம இதில் ஏன் சொல்கிறாங்க தாமரை இங்கு மலராதுன்றதுக்கு ஆணித்தரமாக சொல்வதற்கு காரணம் 10 ஆண்டு கால பொற்கால ஆட்சி கொடுத்த காமராஜர் ஆண்டா தமிழகம் இது. பெரியார் என்ற மிகப்பெரிய மகான் இருந்த ஊர் இது. ஆகியால் இங்கே இருக்க மக்களுக்கு எந்த கட்சி வேணும் எந்த கட்சி வேணான்ற தெளிவு மக்களிடம் தெளிவாக உள்ளது. இப்போ கக்கன் சார் மாதிரி அவர் இறக்குறப்போ கூட கார் இல்லை சட்டை இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ உள்ள அரசியல்வாதிங்க ஒருவேளை வந்து அப்போ சில விஷயங்கள் பண்ண முடியலையா? இப்போ பார்த்தீங்கன்னா கார் இல்லாத அரசியல்வாதியே கிடையாது. லஞ்சம் வாங்குறாங்கன்னு எடுத்தோன்னே அப்படி சொல்கிறது தவறு தான். அப்படி சொல்ல வரல நான். இன்றைய காலகட்டங்களில் அரசியல்வாதிகளை மக்கள் பார்க்கும் பார்வையே என்னென்னா ஒரு பிரம்மாண்டமாக பார்க்குறாங்க. நாங்கள் அதனால தான் நம்ம தளபதி அவர்களிடம் தமிழக முதல்வரிடம் கூட நாங்கள் கேட்டிருக்கோம். என்னென்னா கக்கன்ஜி ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறை 9th 10th 11th 12th துணை பாடமாக வைங்க. அரசியல் என்பது அதிகாரம் அல்ல. அரசியல் என்பது மக்களுக்கான சேவை செய்யும் ஒரு தொண்டாக நீங்கள் பார்க்கணும். அந்த மாதிரி பிள்ளைங்க வந்து வருங்கால சந்ததியர் வந்து, அது இன்றைக்கி வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் டே, அதனால சொல்கிறேன் நான், வருங்கால சந்ததியர் வந்து அரசியல் எப்படி பார்க்கணும், அது மக்களுக்கு சேவை செய்யும் தளமாக பார்த்தோம்னா கண்டிப்பாக கக்கன் மாதிரி பல கக்கன்கள் உருவாக்க நமக்கு ஒரு பெற்றோர்கள் தானே இப்போ பிள்ளைங்களை வளர்க்குறாங்க. ஆகியால் இந்த நாடை வந்து நம்ம அந்த மாதிரி கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக பல கக்கன்கள் உருவாக வாய்ப்பு உள்ளது. மேடம், காமராஜர் சாரோ இறக்குறப்போ ஒரு நிறைய வந்து பிரிட்ஜு நிறைய கட்டியிருக்காரு. பஸ் ஆவடியில் டேங்க் ஃபேக்டரிலாம் பார்த்தீங்கன்னா சேரத்தில் தான் வந்தது. இப்போ அந்த மாதிரி காங்கிரஸ் தலைவர் வந்து இப்போ கைவிட்டு கூட என்ன முடியல இன்றைய காலகட்டத்தில். இல்லை கைவிட்டு கூட என்ன முடியலன்னா தலைவர் காலகட்டத்துக்கு வந்து இப்போ காமராஜர் சார் கக்கன் சார் பண்ண மாதிரி காங்கிரஸ்ல இன்னைக்கு யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன் பண்ணாமல் இருக்காங்க? நிறைய நலத்திட்டங்கள் பண்ணிட்டு தான் இப்போ இருக்கும். அதாவது குண்டூசி கூட தயாரிக்க முடியாத இருந்த இந்தியாவில் இன்றைக்கி இத்தனை பெரிய வல்லரசு நாடாக கொண்டு வந்திருக்காங்கன்னா 60 ஆண்டு காலம் ஆட்சி செய்த காங்கிரஸ் தான் அதுக்கு அடித்தளமே. ஆகையால் இன்றைக்கி பல துறைகள், பெரிய பெரிய துறைகளை வந்து மோடி அரசாங்கம் விற்றுக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த துறையெல்லாம் எப்படி வந்தது? யாரால் வந்தது? காங்கிரஸால் வந்தது. ஆகையால் காங்கிரஸ் இல்லையேல் இந்தியா இல்லை, இந்தியா இல்லையேல் காங்கிரஸ் இல்லை. இந்தியாவின் அடித்தளமே காங்கிரஸ் தான். மீண்டும் காங்கிரஸ் வந்து இந்தியாவை ஆளும் அந்த நன்னாள் வெகு தூரத்தில் உள்ள கிட்ட தான் இருக்குது. அரசியல் ஒற்றன்ற மீடியாவிலேருந்து வந்து என்னை பேட்டி எடுத்திருக்கீங்க. நான் இதை பற்றி நிறைய பார்த்துருக்கேன். நிறைய சப்ஸ்கிரைபருக்கு நடுநிலையாக நீங்கள் வந்து எல்லார்கிட்டையும் கருத்துக்களை வாங்கி பரிமாறுறீங்க. உண்மையிலே இந்த சேனல் வந்து நல்லா வளரணும். எங்களை மாதிரி என்ன சொல்ல, எங்களை மாதிரி சாதாரண தொண்டர்கள் முதல் கொண்டு பேட்டி எடுக்கிறீங்க. மக்கள்கிட்ட நியாயமான கருத்துக்களை வெளிப்படையாக கொண்டு போகிறீங்க. அந்த நியாயமான கருத்துக்களை சுட சுட நீங்கள் கொடுக்கறதுனால உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும்
ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு சேனல் நடக்குதுன்னா அது வந்து நியாயமாக உண்மையாக அதிகாரத்தை கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போகிற மாதிரி இருந்தால் இன்றைக்கி இளைஞர்கள் வந்து பாதி பேர் செல்ஃபோனில் தான் செய்திகளே பார்க்குறாங்க. ஆகையால் உங்களோட செய்திகள் வந்து நியாயத்தின் பக்கம் இருப்பதனால் உங்கள் செய்தி சேனல் மேலும் மேலும் வளரும் என்ற வாழ்த்துக்களோடு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.